ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் சூப்பராக சூட்டபிள் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் சாம்பார் தான் வச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்துண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்குறப்ப சாம்பார் ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பூசணி ஒரு துண்டு எடுத்து அதை தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு புளி சேர்க்க மாட்டேன், தக்காளி மட்டும்தான் சேர்ப்பேன். அதனால் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கருக்கு மூடி போட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். 6 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் சட்டி வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு கூடவே சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ருசியை கூட்டி தரும். சின்ன வெங்காயத்துக்கு கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாக நல்லா சிவக்க வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடுதலாக ஒரு 4 கத்தரிக்காய் மீடியம் சைஸ் கத்தரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிகளை. அதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் பொடி நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து காய்கறிகள் வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்க்க போகிறோம். முதல்ல இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வரணும். காய்கறிகள் வெந்த பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பருப்பு கூட நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம், பூசணிக்காய் சேர்த்துருக்கோம், பெருங்காயம் சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த தக்காளி ப்ளஸ் பூசணிக்காய் நல்லா பருப்போடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா காய்கறிகள் வெந்து கொதிச்சு இருக்குது. அது கூட இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். பருப்போட இந்த காய்கறிகள் ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நுரைச்சி வருது, அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ சூப்பராக கொதிச்சிச்சு. சாம்பார் மணம் நல்லா கமகமகமன்னு வரும். இந்த சாம்பாருக்கு நான் புளிலாம் சேர்க்க மாட்டேன். இப்போ சூப்பராக சாம்பார் 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெல்லம் சேர்த்துட்டேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிங்க. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருந்தேன். அந்த வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.
மண் சட்டி அப்படின்றதுனால ஆஃப் பண்ண பிறகும் லைட்டாக கொதிச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். இப்போ கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க ருசியான டிஃபன் சாம்பார் ரெடி. உங்கள் வீட்டு குழந்தைங்க 3 இட்லி தான் சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா 6 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாம்பாரை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.